காக்ரோச் ஜனதா கட்சி அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ப்ரொடெஸ்ட் ஒன்று நடத்தி மிகப்பெரிய லெவல்ல ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. பாஜகவுக்கு எதிராக, பாஜகவின் அடக்குமுறைக்கு எதிராக வந்து அங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச நியூஸ் வந்து 4 to 5 லட்சம் பேர் டெல்லியில. இந்த இளைஞர்கள்லாம் ஒன்று திரண்டு அந்த இடத்துல வந்து ஒரு 20 நாட்களாக ரொம்ப பொறுமையா போராட்டத்தில் இருக்கும்போது அவங்க ஒரு மார்ச் வந்து டுவர்ட்ஸ் த பார்லிமெண்ட் போறாங்க. இந்த மார்ச் அவங்க எடுத்தது தான் வந்து ஒருவேளை தவறான முடிவா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மார்ச்சா கிளம்பி அவங்க டுவர்ட்ஸ் பார்லிமெண்ட் போகும்போது பார்லிமெண்ட்டை உடச்சிட்டு உள்ள போயிட்டாங்கன்னா, கேட்டை உடச்சிட்டு உள்ள போயிட்டாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்ற அந்த ஒரு இதுல இது ஒரு பிரச்சனையா மாறிடுச்சா? இப்போ இதுல சில போலீஸ்காரங்களாம் அந்த மாணவர்கள் ஓடி தப்பிச்சு போகும்போது கூட காலை குறுக்க விட்டு வேணும்னே தடுக்கி கீழே விட வைக்கிற அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு இன்டென்ஷன் எப்படி ஒரு போலீஸ்மேனுக்கு வரும்? நீங்க அடி வாங்குற பசங்களையும் பாத்தீங்கன்னா ரொம்ப பாவமா ஒரு விஷயம். பட் ஆனா நான் ஒரு அட்மையர் பண்ணது வந்து அவங்க கரேஜ். ஃபைட் பேக் பண்ணல, அங்கே நின்னு அப்படியே நின்னு மொபைல்ல எடுக்கிறாங்க. அடி சக்க அடி உழுவுது. இன்னைக்கு இவ்வளவு நடக்குது இல்ல ஜந்தர் மந்தர் டெல்லியில, எத்தனை நேஷனல் மீடியால அதை கவரேஜ் பண்றாங்க சார்? இங்க இருக்கிற மீடியா has been sold to these two parties sir. National media has been sold to BJP sir. I'm telling you, எத்தனை நேஷனல் மீடியா வந்து கவர் பண்ணுது சொல்லுங்க? 15 minutes 20 minutes போடுறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு இன்டர்நேஷனல் டிவி அல்ஜெராலையும் பிபிசிலையும் வந்து பாத்தீங்கன்னா மத்த நாட்டுல டெலிகாஸ்ட் ஆயிட்டு, பட் இட் இஸ் நாட் டெலிகாஸ்ட் இன் அவர் நேஷனல் மீடியா. அவர் மீடியா has been sold sir. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே sold. நீங்க நம்ம வரது நியூஸ் எல்லாமே யூடியூப் வழியா மட்டும் தான் வருது, சோஷியல் மீடியா மட்டும் தான் உங்களுக்கு வருது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபால் ஆஃப் பிஜேபியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஸோ இது வந்து 2029 எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுன்ற எதிர்பார்ப்பு நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஹவு டு யூ see 2029 பாலிடிக்ஸ்ல இந்த சம்பவம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் நினைக்கிறீங்க? பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் தே ஹேவ் பீன் டவுன் வித் ஒன்லி 6 MPs. ஓகேங்களா? அண்ட் தே ஹேவ் பீன் ஹேங்கிங் அரவுண்ட் ஒன்லி உங்க பார்ட்டியை தான், டிஎம்கேவை தான் வந்து கை பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டிஎம்கே வந்து தொடர் போச்சு அப்படின்னா எட்டப்பன்பாங்கல்ல, அந்த எட்டப்பன் நீங்கள் தான் அந்த எட்டப்பன் அப்படிங்கிறது உறுதியாயிடும். யூத் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் வந்திருக்கு. அது வந்து ஒரு பெரிய வழிபாடு தான் வந்து இன்னைக்கு டெல்லியில் நடந்திருக்குது. அதே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏன் இது நடக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா தாவேக்கானால தான் அது நடக்கலை. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இளைஞர்கள்லாம் தாவேக்கா நம்புகிறாங்க. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மளோட இணைந்திருப்பவர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வக்கீல் சார் நேரில் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும் எல்லாருமே. பட் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். ரைட்டு, ஆல்வேஸ் ஆல்வேஸ். சரி, இப்போ வந்து இந்த காக்ரோச் ஜனதா கட்சி அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ப்ரொடெஸ்ட் ஒன்று நடத்தி மிகப்பெரிய லெவல்ல ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. மிகப்பெரிய லெவல்னா ஒரு 25,000 பேரா? ஆமா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 25,000 பேரா? இல்ல, அது கணக்கு தெரியல. பாஜகவுக்கு எதிராக, பாஜகவின் அடக்குமுறைக்கு எதிராக வந்து அங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச நியூஸ் வந்து 4 to 5 லட்சம் பேர் டெல்லியில. உண்மைதான். ஜந்தர் மந்தர்ல இருந்து கெனாட் பிளேஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைட்டான வந்து ஒரு அவ்வளோ திக்லி பாப்புலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹஸ் பீன் ஜாம்டு லைக் எனிதிங், அப்படி தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகேங்களா? எனக்கு 2-3 பேர் சொன்னாங்க. அங்கே இருக்கிற நான் என்னோட அட்வொகேட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டேன், அப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. வந்தீங்கன்னா யாருக்கும் யாரையும் தெரியாது, அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. ஓகே, பயங்கர டைட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. டெல்லியில் வந்து பெரிய போராட்டம் நடந்துட்டுருக்கு. சொல்லுங்கள். இந்த போராட்டத்தை பற்றி சட்ட ரீதியாக சில விஷயங்கள், கேள்விகள் இருக்குது. அதாவது சொல்லுங்கள், லத்தி சார்ஜ் நடத்தப்பட்டிருக்குது. பாஜகவுடைய அடுக்குமுறை அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதுக்கு முன்னாடிலாம் எப்படி அவங்க நடத்திருக்காங்க, ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது அந்த ப்ரொட்டஸ்ட்டை கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடிய இந்த பாஜக இப்போ இந்த முறை லத்தி சார்ஜ் பண்ணுறது போது நிறைய பேர் பேசுறது என்ன அப்படின்னா வந்துட்டு எப்போ லத்தி சார்ஜ் பண்ண முடியும், ஏன் இந்த இடத்துல பண்ணதை எல்லாரும் கேள்வி கேட்குறாங்கன்ற ஒரு விஷயம் வந்துருக்கு. இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி இங்கே நடந்துச்சோ அந்த மாதிரி தான் அங்கே வந்து நடந்துட்டுருக்குங்கிறாங்க. ட்ரெயினில் வந்து எல்லாருமே இறங்கிட்டு இருக்காங்க. எவ்ரிபடி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தெம் செல்ஃப். அவங்க போர்வை ஈர்வை எல்லாம் ரோட்டில் தான் படுத்து கிடக்குறாங்க. எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு, புரிஞ்சுங்களா? ரொம்ப இதாக வந்து அவங்க வந்து க்ரௌடை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. இன்ஃபேக்ட் இங்கேருந்து போனவங்க கூட பார்த்தீங்கன்னா தே ஹவ் நாட் ஏபிள் டு ரீச் த ஸ்டேஜ் டில் நவ். ஒரு 3 நாளாக அங்கே இருக்கிறாங்க. ஓகேங்களா? இங்கேருந்து நாங்கள் வந்திருக்கோம், கம்யூனிகேஷன் பண்ணி அங்கேருந்து போகிறது கூட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாஜக எதிர்ப்பாக வந்து எல்லாருமே ஜந்தர் மந்தர்லேருந்து கெனாட் பிளேஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஜாம் பேக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தகவல்னால் வந்துச்சு. இது வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட கேபிட்டலில் இது நடக்குது
அப்படின்னா பாஜகவுக்கு அகேன்ஸ்டாக வந்து எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது யூத் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் வந்திருக்கு. அது வந்து ஒரு பெரிய வெளிப்பாடு தான் வந்து இன்னைக்கு டெல்லியில் நடந்திருக்குது. அதே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏன் அது நடக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா தாவேகானால தான் அது நடக்கலை. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இளைஞர்கள்லாம் தாவேகா நம்புகிறாங்க. ஏற்கனவே இங்கே ஒரு மாற்றம் வந்துருச்சு. இந்தியாவுக்கே ஒரு முதல் மாற்றமாக நான் வந்து தாவேகா தான் பார்ப்பேன். நீங்கள் வாட் எவர் யூஸே, புரிஞ்சுங்களா, முதல் மாற்றமாக நான் தாவேகா தான் பார்க்குறேன். பிகாஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூத் ஸ்டார்டட் ஃபாலோயிங் பாலிடிக்ஸ் அண்ட் யூத் ஆர் கான்சென்ட்ரேட்டிங் இன் பாலிடிக்ஸ். நம்ம பாலிடிக்ஸில் எப்படி இருக்கணும், நம்ம நாடு, நம்ம இடம், நம்ம காற்று எல்லாத்தையுமே வந்து யோசிக்கிற அளவுக்கு யூத் இன்னைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நம்ம பசங்கன்னா வந்து பயங்கரமாக வெல் வேர்ஸ்டாக இருந்தால் கூட பாலிடிக்ஸில் வந்து ரொம்ப பேக்வேர்டாக இருந்தோம். இன்னைக்கு பிகாஸ் ஆஃப் சிஎம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் யூத் ஸ்டார்டட் ஃபாலோயிங் பாலிடிக்ஸ். இது வந்து அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே, கேரளாவில் இன்னைக்கு ப்ரொட்டஸ்ட் நடக்குது, இங்கே ப்ரொட்டஸ்ட் நடக்குது, நம்ம ஊர்லேயே நடந்திருக்கு ப்ரொட்டஸ்ட். ஒரு சில இடத்துல கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் கூட வந்து நடந்திருக்கு. நம்ம போலீஸ்காரங்க வந்து அவங்கள அப்புறப்படுத்தி ஓகேங்களா இன்னொரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. பட் வெரி மினிமம், நாட் ஒன்லி எக்ஸீடட் 100 மெம்பர்ஸ் கூட இல்லை, 50 மெம்பர்ஸ் கூட இல்லை அப்படி தான் சொன்னாங்க. 100னே வச்சுக்கோங்க ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம ஊரில் வந்து இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நினைக்கல, தமிழ்நாட்டில் மட்டும் நினைக்கல, மற்ற இந்தியா முழுக்க இது இந்த சிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் மேக்கிங் எ பிக் நாய்ஸ். ஓகே, இப்போ அங்கே சிஜேபியோடைய அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டும் சரி, சிஜேபி பார்ட்டியை சேர்ந்தவங்களும் சரி, இந்த இளைஞர்கள்லாம் ஒன்று திரண்டு அந்த இடத்துல வந்து ஒரு 20 நாட்களாக ரொம்ப பொறுமையாக போராட்டத்தில் இருக்கும்போது அவங்க ஒரு மார்ச் வந்து டுவர்ட்ஸ் த பார்லிமெண்ட் போகிறாங்க. அந்த மார்ச் அவங்க எடுத்தது தான் வந்து ஒருவேளை தவறான முடிவா, ஒருவேளை அந்த இடத்துலயே அவங்க இத்தனை நாட்களாக அவங்க ஹங்கர் ஸ்ட்ரைக் இருக்கும்போது அவங்கள போய் அந்த பாஜகவினர் பார்த்துருந்துருக்கணும், பார்க்காம இத்தனை நாள் அவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டது தவறு தான். ஆனால் ஒருவேளை அவங்க அங்கேயே இருந்திருக்கலாமா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மார்ச்சாக கிளம்பி அவங்க டுவர்ட்ஸ் பார்லிமெண்ட் போகும்போது பார்லிமெண்ட்டை உடச்சிட்டு உள்ளே போயிட்டாங்கன்னா, கேட்டை உடச்சிட்டு உள்ளே போயிட்டாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்ற அந்த ஒரு இதில் இது ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சா? இல்லை, நான் அது சொல்ல, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அந்த இடத்த விட்டு வெளியில் போகக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு கட்டமைப்பு பெருசாக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் வாட் ஐ ஹர்ட் அண்ட் ஐ சா இந்த டிவி ஆல்சோ. நம்ம அந்த பேரிகார்ட்னா வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பேரிகார்டை வெல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேரிகார்டை நீங்கள் தவிர்க்க கூட முடியாது, உடைக்க கூட முடியாத அளவுக்கு வெல்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வெல்டிங் மிஷின்லாம் கொண்டு வந்து வெல்டு பண்ண ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணது? இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட்டை நீங்கள் பண்ணுவீங்களா? யூ ஹாவ் டு கோ அண்ட் டாக் டு தம், புரிஞ்சுங்களா? ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஒருத்தர் வந்து சோறு தண்ணி இல்லாமல் படுத்து கிடக்கிறாரு, புரிஞ்சுங்களா? யூ டென்ட் ரெஸ்பாண்ட் ஃபார் இட். அப்படிங்கும் போது அது வந்து இதை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. யூத் ஃபோர்ஸை வந்து தே கேன் கண்ட்ரோல்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா பாஜக. அங்கே தான் தே ஆர் லூசிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சி எப்படி இருந்துச்சு? நாங்கள் தான்டான்னு இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் பாஜக இருக்கிறாங்க. பாஜகவுக்கு ஒரு சரியான ஒரு பாடத்தை வந்து சிஜேபி வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட்டும் வந்து ஆரம்பிச்சிருச்சு. குர்கான்லேருந்து அவங்க மார்ச் பண்ணிட்டு வராங்க. அவங்க இப்போ ஹைவே வந்து மறைச்சாங்க அப்படின்னா டெல்லியே ஏற்கனவே சம்மிச்சு போய் கிடக்குது, ஓகேங்களா? நோ ஆக்டிவிட்டி இஸ் ஹேப்பனிங் இன் டெல்லி. இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக யாரும் நவுற கூட முடியல அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த குர்கான் வந்து ஹரியானா வந்து பார்த்தீங்கன்னா குர்கான் அது வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஹரியானா குர்கான் வந்து அந்த இது என்சிஆர் இருக்க இது. ஸோ அதை வந்து இவங்க பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா திஸ் வில் பி எ வெரி பிக் பிளாக்கேஜ். ஏன்னா குர்கான் ஹஸ் பிகம் அ கேபிட்டல் ஃபார் பிஸ்னஸ் கேபிட்டல் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு இங்கேருந்து போகிறவங்க வரவங்க எல்லாமே வந்துருச்சு. நொய்டா, இப்போ நொய்டா சைடு வரதுக்குள்ள ஹரியானா வந்து மோராலஸ் குர்கான் சைடு அத்தியாவசியமான தேவைகள் காலை முழுவதும் எல்லாமே வரதை வந்து ரொம்ப தடுக்கும் போது கண்டிப்பாக வந்து இது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய சவால் தான். இப்போ இந்த இடத்துல அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிற ட்ரை பண்ணுற போது அங்கே அவங்க உள்ளே போக ட்ரை பண்ணல, அந்த மார்ச் போகிறாங்க. அப்போ அங்கே தான் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டில் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கள தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி பாஜக தரப்புல இருந்து போலீஸ் இதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே சார். ஜல்லிக்கட்டுல
எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சார் வந்து கள்ள தூக்கி எறிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எப்படி சார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூட்டத்துல உள்ள அடிச்சு தேவையில்லாத ஆட்கள் உள்ள சரிங்களா? இது எல்லாமே ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸே நான் சொல்ல மாட்டேன், புரிஞ்சுங்களா? இங்க போலீஸ்காரங்க ஆட்டோ கொளுத்துறத நம்ம பார்த்தோம். நம்ம ஜல்லிக்கட்டு ப்ரோக்ராம நம்மளே யோசிச்சு பார்த்தோம்னா இங்க போலீஸ்காரங்க எப்படி எந்த அளவுக்கு அநியாயம் பண்ணிருக்காங்கிறத நம்ம பார்த்தோம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு போலீஸ்காரரே கார் கண்ணாடியை உடைக்கிறதுல கார் கண்ணாடியை பார்த்தாங்க, எல்லாமே பண்றாங்க. ஸோ இட் இஸ் ஆல் ஹஸ் பீன் இது இன்ஸ்ட்ரக்டட் தான். அது போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒபே தி ஆர்டர் தான். போலீஸ் இஸ் நத்திங். எந்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனாலும் சரி அந்த கவர்மெண்ட் சொல்றதை கேட்கும். அந்த கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் டெமோக்ராட்டிக்காக நம்ம நல்ல கவர்மெண்ட்டுக்கு ஓட் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் சில போலீஸ்காரங்களாம் அந்த மாணவர்கள் ஓடி தப்பிச்சு போகும்போது கூட காலை குறுக்க விட்டு வேணும்னே தடுக்கி கீழே விட வைக்கிற அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு இன்டென்ஷன் எப்படி ஒரு போலீஸ்மேனுக்கு வரும்? இல்லை, அது ஒருத்தன் 4 பேரை போட்டு அடிக்கிறாங்க. அவன் அங்கே நீங்கள் அடி வாங்குற பசங்களையும் பார்த்தீங்கன்னா சீரியஸாக அட்மையர்டு, ரொம்ப பாவமாக ஒரு விஷயம். பட் ஆனால் நான் ஒரு அட்மையர் பண்ணது வந்து அவங்க கரேஜை, ஓகேங்களா? ஃபைட் பேக் பண்ணல, அங்கே நின்று அப்படியே நின்று மொபைலில் எடுக்கிறாங்க. அடி சக்க அடி உழுவுது. இன்னைக்கே உண்மையிலே யோசிச்சு பார்த்தா வந்து என்னடா இது பார்க்கும்போது ஒரு நம்ம பசங்க வந்துட்டாங்க அவ்வளோ, இன்னும் நம்ம பசங்க அடி வாங்குற மாதிரி இருக்குது. ஆனால் இப்படி அடி வாங்கினாலும் அந்த மொபைலை விடாமல் வச்சுருந்தான் பாருங்க, அந்த மொபைலை ப்ரொடெக்ட் பண்ணுறான். அதுவும் இல்லாமல் இந்த பெண்களை போட்டு அடிக்கிறது, ஓகேங்களா? ஸோ I feel lot of courageous behavior with the young generation. கண்டிப்பாக வந்து யங் ஜென்ரேஷன் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரணுன்றதை நான் ரொம்ப சொல்லுவேன். ஏன்னா நம்ம அரசியல்லாம் அழிச்சிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த அரசியல் வரணும். அவங்களும் வந்து வைலண்ட் மோடில் தான் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து ஷுட் கோ அண்ட் ஹியர் தம் ஃபஸ்ட்டு. அது ஹியர் பண்ணல அப்படின்னா நீங்களே தமிழில் சொல்ல போனால் ஆப்பிள் ரிபீட் வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ இதில் லத்தி சார்ஜ் எப்போ பண்ணணுன்ற சட்டம் என்ன சொல்லுது? ஒரு லத்தி சார்ஜ் எப்போ நடத்தலாம் சார்? எப்போனா வந்து உங்களுக்கு சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கவுண்டர்னு சொல்கிறாங்கல்ல, என்கவுண்டர்னா என்ன? உங்களை ஓட விட்டு சுடுறது வந்து என்கவுண்டர். இதுதான் வந்து நம்ம சினிமாவில் காட்டியிருக்காங்க, இதுதான் மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த ரவுடி வந்து உங்களை வந்து வெட்ட வந்தாலோ இல்லைன்னா அந்த ஆப்போசிட் அக்யூஸ்ட் வந்து ஹூவர் கால்ட் சஸ்பெக்ட் உங்களை சுட வந்தாலோ உங்களை வெட்ட வந்தாலோ உங்களை காயப்படுத்தினாலோ அப்போ தான் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக யூ ஹாவ் டு என்கவுண்டர் இட், புரிஞ்சாங்க? இதுதான் என்கவுண்டர். இப்போ என்கவுண்டரோட லாங்குவேஜ் நம்ம மக்களுக்கு எப்படி தெரியும்? ஓட விட்டு சுடுறது தான் என்கவுண்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இன்னும் பிரிட்டிஷ் எராலேருந்தே வெளியில் வரலங்க. போலீஸுனாவே நம்மளை அடிப்பாங்கன்ற ஒரு எராலே நம்ம இன்னும் இருக்கிறோம், புரிஞ்சுங்களா? இன்னும் பிரிட்டிஷில் அப்படி இல்லை. நீங்கள் யூகேக்கு போனீங்கன்னா அந்த போலீஸ்னால் ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க, ஓகேங்களா? கேன் ஐ ஹெல்ப் யூ, கேன் ஐ ட்ராப் யூ இன் யுவர் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் தெரியாமல் உட்காந்துருந்தோம்னா கூட தே ஆர் ஹெல்பிங் அஸ். ஆனால் நம்ம போலீஸு இன்னுமே பிரிட்டிஷ் ஏரால தான் இருக்கிறாங்க. எல்லாரையுமே திருடனாவே எல்லாரையுமே வந்து ஒரு அக்யூஸ்ட் எண்ணத்தோட பார்க்கறது, ஒரு மாணவர்களை வந்து என்னமோ வந்து அவங்க ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். இதே பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் இப்போ அடிக்க முடியும், ஓகேங்களா? எப்போ உங்களுக்கு நான் அடிக்க முடியும், எப்போ நான் சார்ஜ் கொடுக்க முடியும் அப்படின்னா ஸ்டோன் பெல்ட்டிங்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதை அவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க, அவங்களே கிரியேட் பண்ணி அவங்களே சொல்கிறாங்க. இது எல்லாமே இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்துருச்சு. இன்னைக்கு வந்து 1000 ஐஸ். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க சார், இன்னைக்கு இவ்வளோ நடக்குது இல்லை ஜந்தர் மந்தர் டெல்லியில், எத்தனை நேஷனல் மீடியாவில் அதை கவரேஜ் பண்ணுறாங்க சார்? இங்கே இருக்கிற மீடியா ஹஸ் பீன் சோல்ட் டு தீஸ் 2 பார்ட்டிஸ் சார். நேஷனல் மீடியா ஹஸ் பீன் சோல்ட் டு பிஜேபி சார். ஐம் டெல்லிங் யூ. எத்தனை நேஷனல் மீடியா வந்து கவர் பண்ணுது சொல்லுங்க? 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் போடுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு இன்டர்நேஷனல் டிவி அல்ஜெராலையும் பிபிசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டிலலாம் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. பட் இட் இஸ் நாட் டெலிகாஸ்ட் இன் அவர் நேஷனல் மீடியா. அவர் மீடியா ஹஸ் பீன் சோல்டு சார். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே சோல்டு. இன்னைக்கு நம்ம வர்றது நியூஸ் எல்லாமே யூடியூப் வழியாக மட்டும்தான் வருது, சோஷியல் மீடியா மட்டும்தான் அவங்களுக்கு வருது. அந்த மாதிரி ஒரு விஷயம் சார். இன்னைக்கு நம்ம பேசுகிற மேட்ரு 24 hours அங்கே தான் காட்டணும். ஜந்தர் மந்தரில் என்ன நடக்குது, ஏன் எந்த நேஷனல் மீடியாவும் இஸ் நாட் டேக்கிங் அ ஸ்டெப்? இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கும் எடுக்கிறாங்கல்ல. ஸோ மீடியா ஹஸ் பீன் பேரிகேட்டட் பை திஸ் கவர்மெண்ட். மீடியாக்கே ஒரு தடை இருக்குது சார். இல்லைன்னா சொல்லுங்க, ஏன் போகலன்னு சொல்லுங்களேன். இப்போ நான் கேட்டேன்ல, கேட்குற கேள்விக்கு யாருக்கும் பதிலே கிடையாது. மிசால அரெஸ்ட் ஆகலை, எதில் அரெஸ்ட் ஆனீங்கன்னு கேள்வி கேட்குறேன் பாருங்க. அதே மாதிரி மீடியா ஏன் போகலன்னு மீடியாவை கேள்வி கேட்குறேன். ஏன்னா they don't have an answer. They have been put a barricade. உண்மையை மறைக்கிறாங்க, வேற எதுவுமே கிடையாது. இதுதான் இதுக்கான ஆன்சரு.
சார் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபால் ஆஃப் பிஜேபியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஸோ இது வந்து 2029 எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுன்ற எதிர்பார்ப்பு நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஏன்னா வந்து காங்கிரஸ் ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க வந்து ஒரு 20 நாட்கள் வரைக்கும் இதில் உள்ளே வரல. அது 20 நாட்களை தாண்டி போகும்போது இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்போது இன்னைக்கு தான் அவங்க உள்ளே வந்திருக்கிறாங்க. இதை இவங்க பொலிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் இதை பயன்படுத்திக்குதுன்னு சொல்கிற இடத்துல இத்தனை நாட்கள் கழிச்சு உள்ளே வந்திருக்காங்க. பட் காங்கிரஸ் ஓரளவுக்கு நல்லாவே க்ரோ ஆகிட்டே வந்துட்டு இருக்குதுன்ற ஒரு டாக் இருக்கு. அப்படி 2029 பாலிடிக்ஸ்ல இந்த சம்பவம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் நினைக்கிறீங்க? இல்லை இந்த சம்பவம் இல்லை சார், பல சம்பவங்களோட எதிரொலி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டீலிமிட்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆர் அப்போசிங் த டீலிமிட்டேஷன். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு அவங்க தே ஆர் பீங் காயினிங். இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற மம்தா பானர்ஜிட்ட இருக்கிற எம்பி எல்லாம் வாங்கிட்டாங்க. பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் தே ஆர் பீன் டவுன் வித் ஒன்லி 6 MPs. ஓகேங்களா? அண்ட் தே பீன் ஹேங்கிங் அரவுண்ட் ஒன்லி உங்கள் பார்ட்டியை தான், டிஎம்கேவை தான் வந்து கை பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டிஎம்கே வந்து துணை போச்சு அப்படின்னா எட்டப்பனும்பாங்கல்ல, அந்த எட்டப்பன் நீங்கள் தான் அந்த எட்டப்பன் அப்படிங்கிறது உறுதியாயிரும். இல்லை கூட இருந்த கட்சிகள் விட்டுட்டு போகிறாங்க. அவங்க நாளைக்கு வந்து இன்னைக்கு பதவி ஆசை வந்த உடனே இன்னைக்கு தாவேக்காவை நம்பி போகிறாங்க. சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் எல்லாம் போகிறாங்க. அதனால நீங்களும் விட்டுட்டு உங்க கொள்கையை விட்டுட்டு நீங்க பிஜேபியோட சேர்ந்துருங்க. அவங்க அப்படி யோசிக்காதப்ப நாங்க மட்டும் ஏன் அப்படி யோசிக்கணும்? யோசிங்க சார், நல்லா தயவு செய்து சேர்ந்து யோசிங்க. இதை யோசிக்கிறது எல்லாத்தையும் மக்களும் பார்க்கட்டும். நான் பதிவு செய்யறேன். இன்னைக்கு திமுகல இருக்கிற பிரமுகர்னா வந்து என்ன சொல்றாங்க, சிவா அவர்களுக்கு வந்து எம்பி பதவி சீக்கிரம் அமைச்சர் பதவி கிடைக்கப்படும், எம்பி சிவா அவர்களுக்கு அப்படின்னு சொல்றதும் புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி அதிமுகவுக்கு திமுக வந்து தோல் கொடுக்கறதும், திமுகவுக்கு அதிமுக முட்டு கொடுக்கறதும், ஓகேங்களா? இந்த மாதிரி வேலைகள்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்துல வந்து டீலிமிட்டேஷன்ல வந்து இஃப் தீஸ் பார்ட்டிஸ் சப்போர்ட் பிஜேபின்னா, ஓகேங்களா, உங்களுக்கு 2029 வாட் வில் பி த ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்றீங்க. ஆனா மக்கள்கிட்ட எப்படி நாங்க இது பண்ணிருக்கோம், ப்ரொபகேட் பண்றோம். டீலிமிட்டேஷன் பத்தி ஒரு பேச்சு வர்றதும் வருது. ஆளுங்கட்சியில் இருக்கிற தாவேக்காவோட நிலைப்பாடு என்னன்னு யாரும் கேட்கறது இல்லை. அதிமுக நிலைப்பாடை யாரும் கேட்கறது இல்லை. தமிழ்நாட்டில் பாஜக நிலைப்பாடு என்னன்னு கேட்கல, காங்கிரஸ் நிலைப்பாடை கேட்கல. ஆனா எல்லாரும் திமுகவை தேடுறான். ஏன் தெரியுமா? ஏன்னா திமுக காரன் தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நின்று பேசுவான் மக்களுக்காகன்னு சொல்லி. எப்ப பாரு திமுகவாடா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் திமுக வேணுமாடா. மக்கள் போராட்டம்னா திமுக, மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா திமுக. தாவேக்காக்கு எத்தனை பேர் இருக்காங்க ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும்? இன்னும் எதுவும் வரல, என்ட்ரி போடலை இன்னும். ஓகேங்களா? திமுகவுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? இருக்காங்க, கொள்ள பேர் இருக்காங்க. ஓகேங்களா? 40-40ல் நீங்கள் தானே உருவாக்குனீங்க. ஆமாம். மக்கள் உங்களுக்கு தானே மேண்டேட் கொடுத்தாங்க. ஆமாம். அப்புறம் உங்களை கூப்பிட்டு கேட்காம பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு கேட்பாங்க? பதில் சொல்லுங்க சார். 40 பேர் அங்கே உட்காந்து தூங்குறீங்கல்ல, ஓகேங்களா? உங்களுக்கு வீடு கீடுலாம் கொடுத்துருக்காங்கல்ல, அங்கே போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தான் பேசி ஆகணும். 2029 உங்களுக்கு ஃபுல் ட்ரஸ்ட் கொடுத்துட்றோம். வில் டேக் கேர் ஆஃப் இட். ரெஸ்ட் வேணுமா வேணாமா? கொஞ்சம் அயர்ப்பாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இவர் லுங்கி கட்டிக்கிட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்காரு. அவரே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40 எம்பியும் உட்கார வச்சிடலாம். அதில் 10 பேர் வந்து காங்கிரஸ், மிச்சம் 30 பேர் அங்கிட்டு இங்கிட்டுன்னு வந்து உங்கள் சிம்பிளே நிற்க வச்சு உங்கள் ஆளுங்கன்னு சொல்லிக்குவீங்க. அவங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2029 உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க மக்கள். ரெஸ்ட் தான். இந்த பிரச்சனையே உங்களுக்கு கிடையாது. இங்கே தமிழ்நாடு பிரச்சனை பற்றி நீங்கள் பேச வேணாம், ஓகேங்களா? மத்திய அரசு பிரச்சனை பற்றி நீங்கள் பேச வேணாம். உங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியாது. துட்டு யாராச்சும் கொடுப்பாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, சரி. இது வரைக்கும் எத்தனை வாட்டி சட்டசபையில் பேசியிருக்கீங்க? லோக்சபா, ராஜ்யசபால எதை பற்றி பேசியிருக்கீங்க? எல்லாத்த பற்றி பேசியிருக்கீங்களா? ஓகே. இன்னொரு 6 மாதம் கழிச்சு திரும்ப அவங்க பில்லை கொண்டு வருவாங்க. ஒன்லி ஃபார் 6 months they cannot bring this bill. இன்னொரு 6 மாதம் கழிச்சு டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? அப்போ உங்கள் நிலைப்பாடு என்னன்னு பார்ப்போம். சார், இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது நடக்குது. இந்த சிஜேபியோட அங்கே ப்ரொட்டஸ்ட் நடக்கிறனால அதுக்கு வந்து இது திமுக காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போராட்டம். ஏதாவது ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னா அந்த இந்தியா முழுக்க அதுக்கு முதல் ஆளாக நிற்கிறது திமுகவுடைய அரசாங்கமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு தாவேக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு கேட்டால் அவங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு தாவேக்கு அரசு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போகிறோம்,
நேரா போய் உட்காரோம் ப்ரொடெஸ்ட் அப்படின்றோம் தூக்கி போயிடுறாங்க. என்னடான்னு கேட்டா பர்மிஷன் வாங்கினியான்றாங்க. ஒரு மனுஷன் ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு பர்மிஷன் வாங்கணுமா சார் இந்த நாட்டுல? பிரச்சாரம் பண்றதுக்கே பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னது திமுக அரசு. தாவேக்காக்கு கடைசி வரைக்கும் ப்ரொடெஸ்ட் பர்மிஷனே கொடுக்காம ஓட்டிட்டீங்க. ஃபுல்லா மட்டும் பர்மிஷன் வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கண்டிப்பா விடுவிச்சிருப்போம். சார் இப்ப எக்மோர்ல ஏன் வந்துட்டு அங்க ப்ரொடெஸ்ட் பண்ற மக்கள்லாம் எதுக்கு வந்துட்டு அந்த மாணவர்கள் பாவம் சார். இப்ப பாஜகவுக்கு தாவேக்காக்கு என்ன வித்தியாசம் சார்? இங்க வந்து மாணவர்களை கொண்டு போய் உன் இடத்துல அப்புறப்படுத்துறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் இதை வந்து when you detain a person, புரிஞ்சுங்களா? இன்னைக்கு எக்மோர்ல இப்போ நான் சொல்லும் போது என்ன சொன்னேன், ஜந்தர் மந்தர்லேருந்து கெனாட் பிளேஸ் வரைக்கும் சமுச்சு போயிருக்கு, ஜாம்டுங்கிறேன்ல, அங்கே எந்த வேலையுமே ஓடலை, எதுவும் ஓடலை. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், எப்போ இங்கே நீங்கள் 100 பேர் நீங்கள் உட்காந்து பண்ணுறீங்க ஓகேங்களா, உங்களை தூக்கி கொண்டு போய் அங்கே வச்சிடுறோம் ஓகேங்களா, நீங்கள் அந்த மண்டபத்துக்குள்ளே பண்ணுங்க, அந்த பிரச்சனை எல்லாம் க்ளீன் ஆன பிறகு நீங்கள் வீட்டுக்கு போங்க. இதுதான் டீடைன். திஸ் வாட் தே டூ இட் ஓகேங்களா? டீடைனா? ஆமாம், தே டீடைன் த பீப்புள் ஃப்ரம் தட் பிளேஸ் அண்ட் தே புட் இட் இந்த சம் அதர் பிளேஸ். இல்லைன்னா கொண்டு போய் பஸ்ஸில் கொண்டு போய் எங்கேயாச்சும் இறக்கி கூட விட்டுருவாங்க. அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுக்கிறாங்களா? இல்லையே. அப்புறம் வண்டியை கொண்டு போய் ரோட்டில் இறக்கி விட்றாங்க எங்கேயாவது. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் அரெஸ்ட்டு. அதுக்கு பேர் அரெஸ்டா? டீடைன்னா அப்புறம் என்ன தெரியல, ஏதோ புதுசாக இருக்குது. புதுசாக இருக்குங்களா? ஓகே, இப்படி தான் வந்து பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிறதுக்காக செய்கிறது. மக்களுக்கு அது வந்து இடையூறாக இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நீங்கள் லா படிச்சிங்களா? இங்கே நம்ம லா காலேஜ் இருந்துச்சு தெரியுங்களா பாரிஸில்? ஆமாம். அது ஏன் தெரியுமா அம்மா தூக்கிட்டாங்க? ஏன்? அங்கே பசங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னா டோட்டல் பாரிஸே வந்து சமைக்குதுன்னு சொல்லிட்டு தான் அது ப்ரொடெஸ்ட்டுக்குன்னு ஒரு இடமாவே மாறிடுது. ஆமாம், ஏன்னா ஒரு ப்ரொடெஸ்ட் காலேஜுக்கே போகிறது கிடையாது. அப்படின்றதுனால அதை தூக்கி கொண்டு போய் ஓரமாக வச்சுட்டாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அதனால வந்து லா காலேஜ் பசங்க ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு யாராச்சும் சொன்னாங்களா? அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ லா காலேஜ் பசங்க இன்னைக்கும் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்களா? புரிஞ்சுங்களா? இன்னைக்கு கேளம்பாக்கத்தில் ப்ரொடெஸ்ட் பண்ணீங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லையா? ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி வந்து இதே 250 பேர் கொண்டு வந்து பாரிஸில் உட்காந்தா என்ன ஆகும்? ரோடு பிளாக் ஆகிடும், பாரிஸே சமைச்சிரும். ஆமாம், புரிஞ்சுங்களா? எல்லா சைடும் நின்றுச்சுன்னா ஜட்ஜு கூட வெளியில் போக முடியாது. ஹைகோர்ட்டுக்கு வரவங்க போகிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே ஒன்றுமே பண்ணல. அந்த மாதிரி ஒரு 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 அமைதியான சூழ்நிலை உருவாக்குறதுக்கு தான் இந்த டீடைன். சார் நீங்க இப்போ உதயநிதி அவர்களுக்கு தெரியாது நீங்க சொல்றீங்க சார், நீங்க ஒரு வக்கீல் படிச்சிருக்கீங்க, நல்லா உங்களுக்கு தெரியுன்றதை ஒத்துக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு சார், அவர் ட்வீட் சார், ஒரு நிமிஷம் சார், அவர் ட்வீட் போடுறாரு சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதாவது வந்துட்டு இந்த இவர் அந்த ராப் சிங்கர் இவரு இருக்காரு பாருங்க, அறிவு, அந்த அறிவு அவர்கள் வந்துட்டு தலைமை செயலகத்துக்கு வெளியே வந்து முழக்கமிடுறாரு. அவர் முழக்கமிட்ட உடனே போலீஸ்காரங்க அவர் அங்க வந்து அப்படி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, முழக்கமிடக்கூடாது கூட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போன உடனே அதுக்கப்புறம் சிஎம் என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு அவரை கூப்பிட்டு என்னப்பா நம்ம தம்பி ஆச்சு, அவர் ஏன் அப்படி பண்றாருன்னா கூப்பிடுங்க அவருன்னு அவரை கூப்பிட்டு மேலே வச்சு விசாரிச்சு என்ன விஷயம் என்ன ஏது சரின்னு விசாரிச்சு பேசி வெளியே கீழே வந்து ஆதவர்ஜன அமைச்சர் அவர் வழி அமைச்சு வச்சுடுறாரு டாட்டா சொல்லி. இப்போ இந்த இடைப்பட்ட கேப்ல என்ன ஆயிடுது அப்படின்னா வீடியோவை பார்க்குறோம், போலீஸ்காரங்க தூக்குறாங்க, போடுறா ட்வீட்டர், இவர் தெருக்குறள் அறிவு அவர்களை அரசு செய்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது, தாவேக்க அரசை நாங்கள் கண்டிக்கிறோம், போட்டாச்சு ட்வீட். ஓகே, அரெஸ்ட் அது பேர், அது அரெஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன நீங்க எவ்வளவு பெரிய அட்வொகேட்டா இருக்கீங்க, அது பேர் அரெஸ்ட்னே உங்களுக்கு தெரியல? ஓகே, அவர் போட்டாரு, அவங்க அட்மின் போட்டாங்களா? யாரும் அட்மின் தான் போட்டிருப்பாங்க. இன்னும் அந்த அட்மின் கல்ச்சரை ஃபாலோ பண்றீங்க. அது டைம் இருக்கணும்ல, டைம் இல்ல சார். நீங்க எங்க இருக்கீங்க? துபாயில இருக்கீங்களா இங்க வா? ஓகே, இப்போ அப்பா வந்துட்டாரு லண்டன்ல இருந்து, இப்போ நெக்ஸ்ட் நீங்க ஃப்ளை பண்ண வேண்டியது தானே? டைம் ஒன்று. ஓகே, இப்போ 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்களா? எதுக்கு சார் அதெல்லாம், எதுக்கு நமக்கு? இல்லை கேட்குறேன் சார், ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு. ஏன்னா இவ்வளோ தெளிவாக பேசுறீங்க, அதெல்லாம் சொல்றது இல்லை நம்மகிட்ட, அதனால தான் கேட்குறேன். உங்கள் ஜென்ரல் நாலேஜ் இருக்குதா இல்லையா அப்படின்றதுக்கு தான் கேட்குறேன். சரிங்களா? ஸோ இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கப்புறம் உங்கள் தலைவர் திரும்ப ட்வீட் போட்டாரா? இல்லையே. ஏன் சொல்லிட்டு போன ட்வீட்டை டிலீட் பண்ணாரா? இல்லையே. ஏன்? யாரை கூப்பிட்டு சொல்லல போல இருக்கு, இதுக்கு பேர் அரெஸ்ட் இல்லப்பா, அரசுனா அதுக்கு பேர் வேற. சரி, இப்ப வழி அனுப்பிச்சு வச்சாரு ஆதவர்ஜுனா, அமைச்சர் ஆதவர்ஜுனா, அத வந்து ட்வீட் போட்டாரா? இல்லையே. ஏன்? அதெல்லாம் பார்க்கல, டிவியில காட்டல, சன் நியூஸ்ல போடல அதெல்லாம். சோ சன் நியூஸ்ல போடுறது மட்டும்தான் வந்து ட்வீட் போடுவீங்க. சோ அப்படின்னா சேனல்லாம் நீங்க தான் நடத்துறீங்க, உங்க கட்டமைப்புல தான் இருக்குது. அப்படி சொல்லணும், அது தனியாக இயக்கக்கூடிய ஒரு சார். நீங்க அப்படின்னா என்ன, சன் நியூஸ்ல அதை காட்டலங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்க? சொல்லுங்க சார், முடிக்காதீங்க, சொல்லுங்க. சன் நியூஸ்ல அது காட்டல, தெரியல. சோ எதுனா வந்து பாக்கும்போது காட்டல.
எதுனா வந்து ஓகேவா மக்களை குழப்பம் அளிக்குமோ அது மட்டும்தான் நீங்கள் காட்டிகிட்டு இருக்கீங்க. அதானே சொல்கிறீங்க. அதுக்கு மட்டும்தான் நீங்கள் ட்வீட் போடுவீங்க. அதுக்கு மட்டும்தான் ட்வீட் போடுவீங்க. சன் நியூஸை விட்டுருங்க, நீங்கள் பயப்படுறீங்க. ட்வீட்டை போட்டது அதுக்கு மட்டும்தானே. ஆதவ அர்ஜுனா பற்றி ட்வீட் போடல. ஸோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வெறுன பாதி இல்லை 10% மட்டும் தான் பேசுவீங்களா? சொல்லுங்க சார். சரி, உங்கள் வீட்டில் உங்கள் பையன் தப்பு செஞ்சுட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அடி வெளுக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எதுக்கு அதை செய்கிறீங்க? திருந்தணுன்றதுக்காக தான். திருந்தி உருப்படியா வாழடா, உனக்கெல்லாம் சோத்தை போட்டு வளர்த்ததுக்கு இப்படிதான் நடந்துப்பியா நீ? சரி, அதுக்கப்புறம் ஒரு அந்த பையன் அப்படியே போய் சம்பாரிச்சு இது பண்ணிட்டு இருக்காப்புல. அப்ப வந்து உங்களை நல்லா பாத்துக்கிறாப்புல. அப்ப என்ன பண்ணுவீங்க? கூப்பிட்டு சொல்ல வேண்டியதான், எப்ப பாத்துக்கலாம் தம்பி, என்னடா தோளுக்கு மேல வந்துட்டு என்னை பாத்துக்கோடா அப்படிம்பீங்க. அது வரைக்கும் இருக்குது இந்த சீனு. அவ்வளவுதான். ஓகேங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? குடும்பக்கார அப்பன் அப்படிதான் அவருக்கு வைங்க. ஒரு குடும்பக்கார அப்பன் பையனை போட்டு அடிக்கிறாராம் அப்படின்றது மட்டும் கட் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷன் போட்டுக்கலாம். சூப்பரா உங்களுக்கு. உங்க பையனை நீங்க அடிச்சு திருத்துறீங்க. நீங்க நல்லா வந்து அவரை வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. சொசைட்டில சொல்ற மாதிரி இருக்கணும்னு நினைச்சு செய்றீங்க. அதெல்லாம் விட்டுருங்க. குடும்பக்கார அப்பன் அதுதான் உங்க ட்வீட்டு. இந்த ட்வீட்டுக்கு அதுதான் அர்த்தம். எம்எல்ஏ அவர்களை வந்து நீதிமன்ற காவல் வைக்க சொல்லி வந்து உத்தரவு வந்திருக்குது. என்ன மாதிரி ஒரு மனப்போக்கில் இந்த தமிழக அரசு செயல்படுதுன்னு தெரியல. நீதிமன்றமும் அதுக்கு உறுதுணையாக இருக்குது. என்ன நடக்குது இங்கே? எப்பயுமே உங்களுக்கு வந்து நீதிமன்றம் வேற தாவேக அரசு வேறன்றதை பிரிச்சுப்பு கூட பார்க்க தெரியாது. அதான் சொல்லிட்டேன் நான். அரசு ஏன் இப்படி இருக்கு, நீதிமன்றமும் உறுதுணையாக போகுது. சரி, நீங்கள் வந்து ஒரு பெயில்லாம் வாங்கினீங்களே, அப்போ பண்ணிட்டு வந்தீங்களே, அப்போ நீதிமன்றம் அப்போனா தாவேக அரசுக்கு உறுதுணையா இல்லையா? ஒரு சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எதுவாக இருந்தாலும் இல்லையா? இப்ப சட்டத்துப்படி என்ன பண்ணியிருந்திருக்கணும்? முதல்வர் தான் முதல்ல இந்த இதை வந்து இன்ஸ்டிகேட் பண்ணாரு, அவர் தான் தூண்டுதல் பண்ணாரு. என்ன அப்படி நீங்க இப்படி யோசிக்கிறீங்க? நீங்க இன்னைக்கு சொல்லுங்க. அதாவது நீ கண்ணை மூடிக்கினா திறந்தீங்கன்னா எனக்கு கண்ணாடி இருக்கிறதுனால எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப என்ஜாய் பண்றீங்க போல இருக்கு. ஓ, கண்ணுல தண்ணி வருது, கண்ண தண்ணி வருது. ஆமா, நீங்க பேசுறதுக்குன்னா ஆனந்த கண்ணீர் வருது. அந்த கண்ணை நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த கண்ணாடி அப்படி வைங்க, நான் எனக்கு அந்த கண்ணை பாத்துட்டே இருக்கணும் நான்.